மத்திய பட்ஜெட்டில் பாதுகாப்புத் துறைக்கு நிதி ஒதுக்கீடு எவ்வளவு? மத்திய பட்ஜெட்டில் வரும் 2021-22 நிதியாண்டில் பாதுகாப்புத் துறைக்கு 4.78 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 4.71 லட்சம் கோடிதான் ஒதுக்கப்பட்டது. இதில் ராணுவத்தினர் மற்றும் பென்ஷன் ஆகியவற்றுக்காக 3.62 லட்சம் கோடியும், புதிய ஆயுதங்கள், விமானங்கள், போர்க்கப்பல்கள், ராணுவ தளவாடங்கள் வாங்குவதற்காக 1.35 லட்சம் கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 1.13 லட்சம் கோடிதான் தளவாடங்கள் வாங்க ஒதுக்கப்பட்டிருந்தது. உள்துறை அமைச்சகத்திற்கு வரும் நிதியாண்டில் 1,66,547 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் புதிதாக உருவாக்கப்பட்ட யூனியன் பிரதேசங்களான ஜம்முவிற்கு ரூபாய் 30,757 கோடியும், லடாக்கிற்கு 5,958 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. CRPF, PSF, CISF உள்ளிட்ட ஆயுதப்படையினருக்கு 1,03,802 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்காக 3,768.28 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. பேரிடர் மேலாண்மைக்கு 481.61 கோடியும், பல்வேறு மத்திய திட்டங்களுக்காக 1,641.12 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. CBI அமைப்பிற்கு வரும் நிதியாண்டில் 835.49 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் 802.19 கோடி ஒதுக்கப்பட்டது. ஆனால் திருத்தப்பட்ட மதிப்பீட்டில் 835.75 கோடியாக அதிகரிக்கப்பட்டது. நடப்பு ஆண்டை விட வரும் நிதியாண்டில் 36 லட்சம் குறைக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்.